அவர் சொல்கிற கதையை ப்ரொடியூசர்ஸ் நம்பியிருந்தாங்கன்னா அவர் டைரக்டராகவே இருந்திருப்பார். அது லாஜிக்கு குறைபாடு இருக்குன்னு சொல்லி மேடை ஏற்றி விட்டாங்க. இப்போ தமிழ்நாடே சீரழியதில்லை. அது மாதிரி ஒரு விஷயந்தான் ஜனநாயகன். அதனால் ஜனநாயகன் படம் வந்து ஓடுமா, வந்து பராசக்தி பெரிய வெற்றி வருமானு கேட்டால், ஜனநாயகனுக்கு ஓப்பனிங்லாம் பெருசாக இருக்கும். சிவகார்த்திகேயனை விட ஓப்பனிங் கூட தான் இருக்கும். ஆனால் படம் நிற்குமா நிலைக்குமான்னு தெரியல. தெலுங்குல அது ஹிட்டு, தமிழ் ரசிகர்களுக்கு வந்து எல்லாமே ஹிட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல வியக்கத்தக்க படங்கள்லாம் வேறு மொழியில் எடுக்கப்படும் போது அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கு. பிரமாதமான படங்கள் நம்ம ஊரில் முதல்வன் படம் சூப்பர் ஹிட், அதை போய் இந்தியில் போய் நாயக்குன்னு எடுத்து ஒன்றுமே இப்போ ஒருத்தனுமே பார்க்கல, ஒருத்தனுமே சீண்டலை, அப்படி ஆகிப்போச்சு. சில படங்கள் அப்படி ஆயிரும். ரீமேக் பண்ண முடியாத படங்கள்லாம் இருக்குது. இங்கே ரத்த கண்ணீர் மாதிரி படங்களெல்லாம் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எம்ஆர் ராதா குரல்லையே வந்து பல ஒரு வர்ண ஜாலங்களை காட்டக்கூடியவர். இத்தனை ஒரு சங்கீத வித்வான் வந்து பாடும்போது அவனுடைய குரலில் ஏற்ற இறக்கம் வந்து அது வந்து ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்லுவாங்க சங்கீதத்தில். பல ஆலாபனைகளை குரலில் நிகழ்த்துவாங்க. டைலாக் பேசும்போதே குரல் இப்படி மாறுமா ஒரு ஆளுக்கு? உலகத்தில் எவனுக்குமே மாறாது. எம்ஆர் ராதா மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி ஒரு நடிகன் வந்து உலகத்திலே கிடையாது.